அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப் ரெசிபி. வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஷோவில் குயிக்காக பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, பூண்டோட கம்மியாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 1-2 சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குவிக் டிப், நீங்கள் யூஸ் பண்ணுற வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே சூப் வச்சா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு கம்மியாக குயிக்காக வதக்கிக்கிட்டு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இனிமே நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வாழைத்தண்டை 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். நம்ம வேக வச்சிருக்கிற சூப்லேருந்து தண்ணியும் தண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. நம்ம தண்டை தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்டில் நிறைய நார் இருக்குன்றதுனால அதை வடிகட்டி அந்த நாரையும் ஜூஸையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக அழுத்தி எல்லா ஜூஸையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் தான் சூப்புக்கு ஒரு க்ரீமியான ஃப்ளேவரை கொடுக்க போகுது. அடுத்தது ஒரு கடாயை சூடு பண்ணி நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த சூப் தண்ணியையும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த ஜூஸையும் ஒன்றா கலந்துருங்க. நம்ம ஜூஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை திருப்பி ஒரு வாட்டி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி கொண்டு வந்துருங்க. வாழைத்தண்டுக்குன்னு பல நன்மைகள் இருக்குது. உடம்பில் இருக்கிற நச்சுக்களை அகற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முக்கியமாக கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது சூப் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை கலவையை உள்ளே சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பொட்டுக்கடலை வாழைத்தண்டு சூப்போட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப் கொஞ்சம் குடித்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த சூப் எடுத்துக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.